நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது நாட்டில் என்னென்னமோ நடக்குது. ஒன்று தப்பு காலேஜில் தப்பு செய்துட்டாங்க, கண்டிக்கணும் போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு. சாட்டை அடிச்சாப்பெல்லாம் தீர்ந்து போயிடுமா? சாட்டை அடிச்சாப்பெல்லாம் நின்றுமா? அதாவது பைத்தியக்காரத்து தனமா அப்படி பார்த்தா மணிப்பூரில் நடந்துருக்குது. மணிப்பூரில் நடந்ததை போய் கேட்க முடியுமா? அது மாதிரி எத்தனை வேறு மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு. அதை விட்டு போய் சாட்டையை அடித்து கும்பல் அடிச்சுன்னா செருப்பு போனால் வந்து உனத்தான் ஆசிக்கும். செருப்பு போட காலை குத்திக்கணும், இது பற்றிக்கணும். செருப்புக்கு இதுக்கு என்ன இருக்குது? ஒன்று நியாயமாக இருந்தால் கேளு, கோர்ட்டில் கேளு, இல்லை கோர்ட்டில் கேஸ் போடு, இல்லை புதிய அதிகாரி மேலே கேஸ் போடு. அதே நியாயம். அதை விட்டுட்டு சாட்டை அடித்தேன், கும்பல் அடிச்சது தீர்ந்து போய் சீரழிக்கிறார். அது பைத்தியக்காரத்தன மாதிரி. உண்மையிலேயே அது வந்து ஒரு மண்டல மாதிரி. அதான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது அண்ணாமலையில் இல்லை, தென்னிந்திய அண்ணாமலை வந்தாலும் சரி பேச்சு தலை காட்ட முடியாதுமா. கேட்டுச்சா? காதுல கேட்டுச்சா? உங்க என்னோட என்ன வேஷம் போட்டாலும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பருப்பம் வேவாது. தமிழ்நாட்டுல உங்க கதையே ஆகாது. அரசியலுக்கு உங்களுக்கு அரசியல் பண்றா வேற ஒண்ணும் இல்ல. ஜாதி மதம், மத பிரிவினை, மதவாதம் என்ன அதை கையில் எடுத்தீங்க. அது ஒன்றும் ஆகல. எவ்வளவோ பொய்யா பேசி பார்த்தீங்க. மதத்தை வச்சு கதைக்கு ஆகல. மக்கள் நன்கு விரிச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்க அரசியல் மதவாதம் எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதவாதம் வந்து வட மாநிலத்தில் ஆகும். தமிழ்நாட்டில் ஆகுமான்னு கேட்டா 0 தான். அது மாதிரி இங்க உங்களுக்கு அரசியல் இல்லை. எப்படியாவது இங்க அரசியல் பண்ணணும். என்ன ஒரு பக்கம் எடப்பாடியாரு அவரு போராட்டம் பண்ணி அவரு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒரு பக்கம் சீமானு விஜய் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சு போயிட்டு இருக்கு. பிஜேபி தமிழிசை வரைக்கும் போராட்டம் பண்ணி கைதாயிட்டாங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து விளம்பரம் இல்லாம இருக்கிறாரு. அண்ணாமலை இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப எல்லா கூட்டத்தையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும். போக்கஸ் எல்லாம் நம்ம பக்கம் வரணும். மக்கள் எல்லாம் நம்மளை கவனிக்கணும், நம்மளை பத்தி வாதம் பண்ணணும், நம்மளை பத்தி பேசணுங்கிற ஒரே காரணத்துக்கு சாட்டை எடுத்துக்கிட்டு தெருவில் கிட்ட அடிச்சு குரல் வித்த காட்டினதுதான் மிச்சம். அது வந்து குரல் வித்தையாவே போயிடுச்சு மக்கள் மத்தியில. என்ன நான் என்ன சொல்றேன், அமல் பாலியல் பண்ணது தவறுதான், தப்பு தான். சவுதி அரேபியால என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதே தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்கிறோம். பாலியல் குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை யாரும் மாற்று கருத்து சொல்லல. அவங்க கைது பண்ணலையா நீ கேளு, வழக்கு தொடர்கலையா கேளு, ஜெயில போடலையா கேளு. எந்த இதுவுமே பண்ணல. பிஜேபி காரங்களை எல்லாத்தையும் வெளியில விட்டாங்களே, மலித வீராங்களை போராட்டம் பண்ணாங்களே, அந்த எம்பி பீஸ் போசனா யாரு பிரிஜி போசனை வந்து கைது பண்ணல. பாஜக எம்பி பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா தான் பிஜேபி இருந்துச்சு. 100 நாளைக்கு மேல அந்த மலித வீராங்கனைகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதை பத்தி குரல் கொடுக்கவே இல்லை. அப்ப நின்று நீ சாட்டையால் அடிச்சிருக்கணும். இப்ப நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன், செருப்பு போட மாட்டேன், பாத்ரூம் போனா பின்னாடி கழுவ மாட்டேன்னா இரு, நாத்த முடிச்சு நில்லு, காலில் முள்ளு குத்திக்கிட்டு சகதியில் நடந்துக்கிட்டு இல்லை. யாருக்கு இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நஷ்டமா? உன்னுடைய அரசியல் விளம்பரம் மக்களுக்கு தெரியாமையா இருக்கு. பிஜேபி ஆள்ற மாநிலத்துல பாலியல் குற்றத்துக்காக நீ வந்து ஒரு குரலும் கொடுக்கறல. தமிழ்நாட்டுல 1-2 நடக்குது. அதை யாரும் வந்து நியாயப்படுத்தல. அதுவும் குற்றம் தான். எவ்வளவு பெரிய பாலியல் குற்றத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் ஏற்றக்கூடிய மனநிலையில தான் இருக்கிறோம். கொடுக்குற தண்டனை அடுத்த வாட்டி எவனை பாலியல் பண்ணக்கூடாத அளவுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாலும் வரவேற்கிற நிலைமையில தான் இருக்கு. அவனை கைது பண்ணி சிறையில தான் வச்சிருக்கு. வழக்கு போய்கிட்டு இருக்கு. நீ வெட்டித்தனமா எதுக்கு ரோட்ல நின்றுட்டு நீ வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன், பின்னாடி கழுவ மாட்டேன்னு மக்களை வந்து கொண்டு வரேன்னு திசை திருப்புறதுதான். என்ன திசை திருப்புறது? அதாவது பாரதிய ஜனதால வந்து மாநில தலைவரை மாத்திட்டு இருக்காங்க. அந்த செய்தி இப்ப அரசு பிரசலா வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல ஏதாவது நம்ம பண்ணாதான் இதை திசை திருப்ப முடியும்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி வேலை 48 நாள் விரதம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தள்ளி போகும். அதுக்குள்ள வேற பிரச்சனையை கையில கொண்டு வந்தலாம். இப்படி எதனா மாறிட்டு இருக்கு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையா வந்துட்டு தானே இருக்கு. அதனால இந்த மாதிரி குரல் வித்த காட்டி இங்க ஒண்ணு தமிழ்நாட்டுல கதை ஆகாது. ஏன்னா பிஜேபி மாநிலத்துல எவ்வளவோ நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே வேலை வாங்கி தரேன் இது சொல்லி பெண்கள் பெண் பாலியல் குற்றம் எவ்வளவு நடந்திருக்கு, வேலை வாங்கி தரேன், கட்சியில பதவி வாங்கி தரேன், எவ்வளவு நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பிஜேபி காரங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப நீ சாட்டையால் அடிச்சுக்க, அப்ப நீ ஒரு குரல் கொடு. அது மனிதாபிமானம், மனித ஜாதி. அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ இவங்க கைது பண்ணாத மாதிரியும் அவனுக்கு ஜெயில போடாத மாதிரியும் வழக்கு தொடுக்காத மாதிரியும் வெட்டித்தனமா ரோட்ல நின்றுட்டு சாட்டை அடிச்சுட்டு குரல் வித்த காட்டிட்டு இருந்தா மக்களுக்கு புரியாதா? நீ அரசியல் பண்ற விளம்பரம். பாலியல் குற்றத்தை பத்தி பேசுறதுக்கு பாஜக என்ன யோகிதை இருக்கு? ஒரு யோகிதையும் இல்லையே. முதல்ல உன் கட்சியில உள்ள பிரச்சனையை பார்க்கணும், பிஜேபியில உள்ள நடக்கிற பிரச்சனையை பார்க்கணும் பேசுறது. பிஜேபி மாநிலத்துல ஏதாவது தவறு நடந்தா அதை பத்தி வாயை திறக்கிறதே கிடையாது. 4 துவாரத்தையும் பொத்திக்கிறது. எதிர்கட்சி ஆள்ற மாநிலத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் முடிஞ்சு போச்சு. தையாம் புய்யான்ட்டு ஆச்சா பூச்சான்ட்டு குரல் வித்த காட்டிட்டு என்னென்னமோ பண்ணி அரசியல் பண்ண பாக்குறது. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பிஜேபி காரனுக்கு ஒரு சட்டமா இருக்குது, எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். என்ன பாலியல் குற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவனுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்தது எவனை செய்யறதுக்கு கற்பனைகள் கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். எல்லாருடைய வாய்ஸும் அப்படிதான் இருக்கு. என்ன சட்டத்துல என்ன சொல்லிருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. என்ன கல்ஃப் கண்ட்ரில கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் வரவேற்கிற நிலைமையில தான் இருக்கு. யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பிஜேபிக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆதரவா போனான 8 வயசு குழந்தை பிள்ளை ஆசிபா கற்பழிச்சு பல நாள் அந்த கோயில்ல வச்சு 7-8 பேரு ரொம்ப கொடுமை பண்ணி வயிற்று கூட சோறு கொடுக்காம ஒண்ணும் பச்சை தண்ணி கொடுக்காம சீரழிச்சு எவ்வளவு கொடுமைய கற்பனையில கூட நினைச்சு பார்க்காம அவ்வளவு பெரிய கொடூரத்தை நடத்தி அந்த கொலை குற்றவாளிக்கு ஆதரவா
அவனை கைது பண்ணக்கூடாது, அவங்க மேல வழக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா பிஜேபி தேசிய கொடியோட போனது உலக சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணது பிஜேபி தான். அதுக்காக இந்த தமிழ்நாட்டு பாஜக ஏதாவது குரல் கொடுத்திருக்கா? ஊபியில தலித் பெண்ணு இரவோட இரவா அந்த குடும்பத்துல கூட காட்டாம சாம்பலா ஆகி போச்சு. பெத்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவோ அந்த குடும்பத்துல எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அவன் பெரிய உயர் ஜாதின்னு சொல்லிட்டு அவன் பண்ணான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு கூட காட்டாம ராவாட ராவா எரிச்சு சாம்பலாக்கியாச்சு. ஊபியில யோகி ஆட்சியில, பாஜக யோகி ஆட்சியில யோக்கிய மாதிரி பேசுறீங்க. பிஜேபி ஆள்ற மாநிலத்துல யோக்கியமா நடக்குதா? பாலியல் இல்லாம இருக்கா சொல்லு. அங்க வந்து அவன் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறான் குற்றவாளிக்கு ஆதரவா பிஜேபி காரன் கொடியை புடிச்சிட்டு போறான் கைது பண்ணக்கூடாதுன்னு. அதை கேட்க வக்கு இருக்கா? அதை எதிர்த்து பேச குரல் இருக்கா? அப்ப நீ அடிச்சுக்கணும் சாட்டையால. நீ எல்லாம் மனுஷனா? நீ மனித ஜாதியா? இங்க வந்து சட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, கைது பண்ணியாச்சு, வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப அரசியல் பண்ணணும் தானே. தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேவுல. இங்க ஏகப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. விஜய் வர வந்துட்டாரு, சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, கூட்டணி கட்சி ஒரு பக்கம் இருக்கு, பாஜக ஏகப்பட்ட குழப்படி போய்கிட்டு இருக்கு. எப்படியா நம்ம உள்ள நுழைஞ்சு ஏதாவது குட்டையை குழப்பி ஜாதி மத கலவரம் பண்ண முடியல தமிழ்நாட்டுல. வேற என்ன பண்ணலான்ட்டு நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. தம்பி என்னத்த இங்க குட்டிக்காரனம் போட்டாலும் சரி, தலைக்கில தண்ணி குடிச்சாலும் சரி, நீ சாட்டையால அடிச்சாலும் சரி, சவுக்கால அடிச்சுட்டாலும் சரி, ரயில் வரும்போது குறுக்க போய் விழுந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல ஒன்னும் கதைக்கு ஆகாது. பாலியல் குற்றத்தை பத்தி பேச பாஜக எந்த ஒரு துளி தகுதியும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்.